பொட்டுக்கடலை உருண்டை தான் செய்ய போகிறேங்க. பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துக்கலாங்க. 3/4 கப்பு சர்க்கரைங்க. 100 மில்லிக்கு கொஞ்சம் கம்மியாக நெய் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான முந்திரிங்க, அதுக்கு தேவையான திராட்சைங்க, கொஞ்சம் ஏலக்காய் தூளுங்க. உருண்டை செய்யறதுக்குங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சதுனால சலிக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது வந்துங்க நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்க. இதுவும் சலிக்க வேண்டியது இல்லைங்க, நம்ம நைஸாக அரைச்சதுனால அப்படியே போட்டுக்கலாம். இது கூட வந்துங்க 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. இந்த 3ஐயும் போட்டு நல்லா கலக்கிடலாங்க. நான் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாங்க. 100 கிராம் நெய்லிங்க நம்ம கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலாம். அதில் உடச்சி வச்சு முந்திரி போட்டுக்கலாங்க. அது கூட வந்து திராட்சை போட்டுக்கலாங்க. பாருங்கள், முந்திரி திராட்சையெல்லாம் வறுவட்டுச்சு. இந்த மாவில் கொட்டிடலாங்க. மீதி இருக்கிற நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாங்க. நான் முந்திரி திராட்சை போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் கலந்து விட்டுடலாம். நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்புறம் வந்து நல்லா சர்க்கரையெல்லாம் வந்து மாவு கூட சேர்ந்து நல்லா உருகி வந்துருங்க. நெய்யை ஊற்றி நல்லா கலக்கி விடலாங்க. பாருங்க, எல்லாம் கலக்கிட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் சூடான பாலை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு 1 நிமிஷம் பார்த்துட்டு அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் பால் வச்சா கெட்டு போயிடுமா அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். 1 வாரம் இருந்தாலும் கெடாதுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்வீட் செய்யாதவங்க கூட சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இந்த உருண்டையை கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மாவெல்லாம் சேர்ந்து நல்லா உருண்டையை வந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு உருண்டை பிடிக்கிறப்பமே ஒரு முந்திரியும் திராட்சையை வந்து வச்சு பிடிச்சிக்குங்க. உள்ளுக்குள்ள உருண்டை பிடிக்கிறப்பங்க கையில் வந்து லைட்டாக நெய் தொட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. மேலே வந்து மாவு காஞ்சும் போகாது. இப்போ இது மாதிரி நைஸாக வந்துடும். பாருங்கள், எல்லா மாவையுமே உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டுங்க. இது வந்து 20 உருண்டை வந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.